அது வந்து தம்பி மூடுங்கண்ணா. டேய் நான் அதுக்கு சொல்ல மூடுங்கண்ணா. மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சுங்க. டேய் பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. டேய் என்ன பாட்டு பாடி நானே வர வச்சிட்டேன். அண்ணே நம்ம நாய் முத்து. முத்து டேய் முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து நான் தான் சிரிசி. டேய் முகமூடி கழட்டுறா. முத்து நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குங்கண்ணா. முகமூடி தூக்குங்கண்ணா. டேய் வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்லி நாய் கடையால தெரியல. முத்து அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா 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 முத்து அண்ணா முத்து ஐயா நான் அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன் நான் தான் அண்ணன் அண்ணா. ஐயோ வேட்டி பிடிக்குது. ஏய் இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயித்தோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நான் ஏன் உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆத்து கொதறி இருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்டுற கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம் அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. அப்படி என்னது பிக்கல் அப்படின்னா ஊறுகா. என்னது ஊறுகாயா? ஏன் சிக்கன் 65 வாங்கலையா? ஃபைனான்ஸ் டைட். ஃபைனான்ஸ் டைட்டா? என்ன ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமா சிக்கன் 65? 21 ரூபாய் கொடுத்து ஒரு சிக்கன் 65 வாங்கி கொடுக்க முடியல. என்ன எதுக்கு நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட? எனக்கு தண்ணி வேண்டாம். அப்ப அந்த கிளாஸ் கூட சும்மா சொல்லுப்பா. நடுவோட்ல என்ன பண்றீங்க? Who is that watchman? ஓ காவல்துறையா? ஒரு 10 ரூபாய் தான் கொடுப்பா. தாமுவா சேதுவா அதானே பார்த்தேன். இதானே டேக் இட். தாக்கு தாக்கு. அவன் நாளைக்கு எடுப்பான். டிக்கெட் கீழே வச்சுனா டேக் இட். போ. சைக்கிள் லைட் இருக்கா? பாத்து போ. போலீஸ் புடிச்சுக்கோ. மாட்டிக்கிச்சு. போலீஸ்கார் டேக் இட். தேங்க் யூ. நோ சேஞ்ச். வெல்கம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய். என்னப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்ட? சத்தம் போடாத. மாமி முழிச்சிரும். முழிச்சிருச்சு. டென்ஷன். என்னது சில்வர் சி ஸ்டாலின் மாதிரி பேசுற? சத்தம் போடாம திண்ணல் போய் படுத்துருவோம். ராமு ஏன் கத்துற? ஐயோ இது கத்துறது இல்லப்பா பேசுறது. கத்துறதுன்னா என்ன கேட்காத அங்க கேளு. கால்வால வண்டி ஏத்திட்டியா? கத்தாம என்ன பண்றது? சத்தம் போடாம கத்துற. தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்கு என்ன சொல்றது? நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சே ஏத்துறேன்னு சொல்லு. சாரி சாரி. ஆமா நீங்க யாரு? தெருவுக்கு புதுசா இருக்கு. நாங்க முனிய வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாட்கள். முனினே பாவம் மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவனுக்கு நீங்க கஷ்டா? இவன் கெஸ்டா? இந்த மொட்டை மண்டைய ஒஸ்துபா. செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை ஓடி. எங்க இருக்கிறான் சேது? அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா. நான் பேசிட்டு இருக்கேன். அவங்கிட்ட எல்லாம் என்னமா பேச்சு? பண்ணாட பையன் மூஞ்சில காய் துப்பின்னு வாமா. லுக்மே நாளை காலையில் 5 மணிக்கு பஸ். ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும். புரிஞ்சுதா? चोली के पीछे है ओ चोली के मिल के देरा चुंगी के मिल के देरा என்ன என்ன நம்ம இன்ஸ்ட்ருமென்ட் எடுக்கடா. ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இந்த உன் பானை. நோ பானை. பின்ன என்னது பூனையா? கெட்டம் கெட்டம். பாட்டும் நானே பாபமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாடும் நானே பாவமும் நானே தூங்கும் என்னை துன்புறுத்தாதே. என் தப்பு
ஐயோ கோட்டை வாங்கி ஃபுல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு தூக்க விடாம அவசுடுறானே அம்மா. Excuse me. வை You no interest, you sleep. தேங்க்யூ. நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவ, வேற யாருமே அசைய மாட்டாங்க. no interest, no talk. ஐ டாக். ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க. You sleep. இவன் விட மாட்டாயா, இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதாவும் தூக்கமும் பெரிதா. ஐயோ! அளவா என்னோடு பாட வந்ததொரு பாடும் பாட்டை இனி மூட வந்ததொரு சத்துக்கிட்டாப்பா யாரு செட்டியார் கஞ்சப்ப. ஏன்டா 2 பேர் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். 20 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஆளுக்கு பாதி 10 10. ஏய் பாதியா 20ல பாதி 10 தான். ஏய் அப்ப மீதி ஆப்டி அல்கிமா கண்டுக்கிட்டியா? ஏ குர்ரா டயர்டா இருக்கு, குடிக்கணும்டா குர்ரா குர்ரா. ஏய் சுடுகாட்டு போயிட்டு வந்துருக்கோம், வாடா குயிக்கலாம். முடியாது. என்னது வரமாட்டியா? வர்றியா வரமாட்டியா? முடியா. வாடா முடி. டேய் 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 வேணாம்டா, சொன்னா கேட்றா, விட்டுடா, சொன்னா கேட்றா, டேய் வேணாம்டா, சொன்னா கேட்றா, டேய் வேணாம்டா, சொன்னா கேட்றா, சொன்னா கேட்றா. நீ நில்றா. அம்மா. அது சொன்னா. ஏய் டேய் சொன்னா கேட்றா, உலசிட்டு போடாத. விடா. உனக்கு அறிவே இல்லடா. என்னடா? ஒரு பிக்கெட் தனியா போயிட கூடாது, உடனே ஜமால் வேலை காட்டுருவியா? ஏய் ஏய் என்ன பம்பர கணக்க தூக்குற? யாரா தூக்குறா? என்னடா கூப்பிட்டு அடிக்கிற? பின்ன என்னடா இவர் பெரிய லாட் லங்கோட்டா, உண்மையில சேர் பட்டாம சந்தனமா பட்டம். ஈ கேன மேடம். யாரா கேன? நானு. சரி ஏமல படலடா, ஓமல பட்டிருக்கேன். சோவாட்டா அதுக்காக கையில கல் எடுத்துறதா? கல்லு ஓங்கையில தான்டா இருக்கு, பேப்பையில. அம்மா 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 அம்மா. ஆத்தா. பாத்தீங்களா மேடம், உங்ககிட்ட வம் பண்ணால கடவுளா பார்த்து குத்துடுச்சு. புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க மேடம். தலையில கிரீடமும் கால்ல தாமரையும் 4 கையிலே தவிர அப்படியே மகாலட்சுமி பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். இப்படி கேலண்டர்ல பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். ஆமா. ஏண்டா ஒரு அப்ராணிய கூட்டி குப்பரை தூக்கி விட்டுட்டு காலண்டு கடியாரம்னு வர்ணிக்கலையா? வடியுது தொடச்சுக்க. சுப்லட்ட மாவ், ஏய் ஆப்டி ஆல்கி மாவ், பிண்டலிக்கு மாவ், ரிவர் காதி பாம், கிரிகிரி பெக், காப்ளிகான்ஸ், காக்கா உஷ். ஐயோ, என்ன யாரையுமே காணா? போயிட்டாங்களா? யுகோ மேடம். மேடம் யுவர் நேம் மேடம்? பியூட்டி, ஸ்கூட்டி, நாட்டி. மேடம் யுவர் அட்ரஸ் ஐ வாண்ட் மேடம். யூ பியூட்டிஃபுல் மேடம், ஐ பியூட்டிஃபுல் மேடம். ரெண்டு பேர் அந்த அம்மா போயாச்சு. அப்படியே கண்ணே நிக்கிறாங்கடா. ஏன் ஒரு சேர் போட்டு உட்கார வை. என் புத்திய 4 பேர் சம்பளத்துக்கு வச்சு செருப்பாலே அடிக்கணும். வருமானம் பத்திரன்னு பாக்குறேன். போட்டான். ரெண்டு இட்லி. உனக்கு இதுவே அதிகம். இதுல கணக்கு வேற கண்டக்க மண்டக்கா ஏறிக்கிட்டே இருக்கு. முதல்ல கைய கழுவு. ஏகா நான் எனக்கா கேக்குறேன்? சாம்பார் மீந்து போச்சு, அதுக்கா கேக்குறேன். ஆமா, சாம்பாருக்கு இட்லி, இட்லிக்கு சாம்பார்னு குடுத்துக்கிட்டே இருந்தா என் பழப்பு அவ்வளவுதான். அப்பா நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. என்னடா பாக்குற? என்ன பாக்குற? நாம இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தோம்? இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன? பொறுமை பொறுமை, பதறாத. நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அந்த காஞ்ச கருவாடு மூஞ்சில பாத்துக்கிட்டு இந்த கருமை இட்லி திங்கிறது? வாழ்க்கை சுகமா அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிக்கிற முகர கட்டிய பாரு. என்ன பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இதோ பார் இன்விடேஷன். அப்படின்னா நம்ம 2 பேரையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து கூப்பிட்டுருக்காங்கடா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்துக்கா? ஏதுடா இது? கீழே கிடந்துச்சு, கப்புன்னு பொறுக்கி வந்துட்டு அமுக்கி வாசி. பப்ளிக் பண்ணாத.
போங்கடா பொறுக்கி பசங்களா. பயமா இருக்கடா. ஏன்டா பயப்படுற? இல்ல வாடா. குட் ஈவினிங் சார். ஜுராசிக் பார்க். வந்து. Mrs. and Mr. Sharma. Dr. Sharma? வணக்கம் சார். ப்ளீஸ் கம். தேங்க்ஸ். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். இந்த கிளாஸ் ஒரு கட்டு பிடிக்குது. Ladies and gentlemen, now let me introduce the great autopsy surgeon Dr. Sharma, பிரபல பிரேத பரிசோதனை நிபுணர். நான் சொல்லல நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாம செய்யறது மட்டமான தொழில்னு யாரா சொன்னா? நீ தில்ல உட்கார். அட்டாப்சி சர்ஜனா என்னடா? புரியல? அட்டாப்ஸ்னா டான்ஸ், நீ ஆடுறது. ஜர்ஜன்னா மோளம், நான் அடிக்கிறது. Now, ladies and gentlemen, இவர் டாக்டர் சர்மாவுடைய க்ளோஸ் அசோசியேட். உங்க பேர் என்ன சார்? பவான். பவான்? எஸ், பேட்மேன். ஃபனி நேம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில தாங்கள் கலந்து கொள்ள சம்மதித்ததற்கு இந்த செம்பூர் தமிழ்ச் சங்கம் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் அனைவரும் டின்னர் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பிரேத பரிசோதனை சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு டாக்டர் சர்மா பதில் அளிப்பார். என்னடா இது? கேள்வி அது இதுன்றா. டேய், பிரேதம் தானே எவ்வளவு பார்த்திருக்கான். அடி தூள் கட்டு. டாக்டர் சர்மா, அட்டாப்சிக்கு ஒரு பாடி வந்திருக்கு. முதல்ல என்ன செய்வீங்க? முதல்ல சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்னடா பவன்? மேல சொல்லு. இந்த பாருங்க, முதல்ல பாடியை நல்லா கழுவிடுவாங்க. யூ மீன் கிளீனிங்? அதான், ரெண்டு ஒண்ணு தான். குந்து. நெக்ஸ்ட். டாக்டர், கிளீனிங்க்கு அப்புறம் என்ன ஒருவேளை சாவே பார்த்தது இல்லையா? இது கூட தெரியாம தெரியறானுங்க மூதேவி பசங்க. கழுவுனதுக்கு அப்பால அவங்கவுங்க வழக்கப்படி குங்குமம் 90 வச்சிட வேண்டியதுதான். போற வழிக்கு புண்ணியம் இல்லையா? டாக்டர் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டடா இருக்காரு. இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறாரு. டாக்டர், இந்த துறையை தேர்ந்தெடுத்தோம் சொல்லி உங்களுக்கு அருவருப்பா இருந்தது இல்லையா? இந்த வர்றா அருவரும் தான். என்ன பண்றது? தொழிலாச்சே, ஃபுல்லா ஏத்திக்கிற வேண்டியதான். ஆனா சர்மா அப்படி கிடையாது, ரொம்ப சுத்தம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க சம்பளம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கொடுத்துட போறாங்க பிசினாரி பசங்க. காடு வரைக்கும் ஆடி கொண்டு விட்டுருவான். கொல்லி வச்சாலும் ஓடிடுவானுங்க. கபார்னு அணைச்சிட்டு வேடி சட்டையை உருட்டு ஓடிட வேண்டியதான். What is this nonsense? I am Dr. Sharma. எவன் வந்து இங்க பேர சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? இம்போஸ்டர். உங்களுக்கு அறிவு வேணா? இவன் டாக்டர் சர்மா இல்ல, யாரோ ரோட் சைடு ரோமியோ. தூக்கி வெளியே எறிங்க. யார் பார்த்து ரோட் சைடு ரோமியோ? யார பார்த்து ரோட் சைடு ரோமியோ? என்ன பார்த்து ரோட் சைடு ரோமியோ? ஆமா, உன்ன பார்த்து ரோட் சைடு ரோமியோ. என்ன பார்த்து ரோட் சைடு ரோமியோ? யார் பார்த்து ரோட் சைடு ரோமியோ? நாங்க ரோட் சைடு ரோமியோ. நான் கெட்ட கெட்ட வந்து உனக்கு மேல பேசி விட்டானே. வந்து வாடா இந்த ஏரியா அவங்க டேய். வாங்கடா டேய். வணக்கம் சுவாமிகள். தூ தீசி பண்ணிக்கே மஸ்து மஸ்து. நீயா? என்னமோ இப்பதான் முதல்ல சுவாமியை பாக்குறபடி நீயா அப்படின்றீங்க. இது வேற நீயா சபா? சுப்லட்டமாவ், ஆப்டியால்கி மாவ், பிண்டலிகி மாவ், ஆர் இவர்காதி மாவ், கிரிகிரி பேக், கேப்லிகா, காக்கா உஷ், கஸ்பகஸ். ஐயே, என்னங்க இது? மேனேஜர் சபாபதி, இது தேவ பாஷை, உமக்கு புரியாது. யாம் ஒருவன் தான் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு தேவ பாஷை புரியாட்டி பரவாயில்ல. ரோமியோ மெட்ராஸ் ஆனதான் புரிய மாட்டேன். ரோமியோ சார், இப்ப நீங்க ரொம்ப மெட்ராஸ் பாஷை பேசுறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. மண்டையில் அடிபட்ட காரணத்தினால பாசை நரம்பு பிசகி விட்டது. யாம் சரி செய்து விடுவோம். பாஷை நரம்புன்னு ஒண்ணு இருக்கா? நீ என்ன சபாவா லோ சபாவாயா? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் போய் ரூம் ரெடி பண்றேன் சார். முதல்ல அதை பா. தேவையில்லாம பேசிக்கிட்டு. என்ன சத்தம் இங்க? அம்சகி முக்காபுலா. கர்மண்டா. எங்கடா இங்க? மனுஷனா நீங்க? நீ பாட்டுக்கு பம்பாயில அத்துட்டு வந்துட்ட. கையில காசு இல்ல, பையில பணம் இல்ல. இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அதான் இங்க வந்தேன். காசு இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படிடா இங்க வந்த? எல்லாம் வித்தவுட் தான். வித்தவுட்டா? ஆமா. அங்க இருந்து ட்ரெயின்ல வித்தவுட்ல வந்த? ட்ரெயின்ல வர கிழிச்சாவே பாரு. வித்தவுட்ல பிளைன்ல வந்தேன். என்னது? ஃளைட்லயா? கல்ல பிளைட். எம்மாடே படிக்கட்டா தள்ளி விட்டா செத்து விட்டா வனடா போய் கொலை கொலை கொலை. தம்பி ஏக்கா சந்தாளா டேய் உன்னை சப்படாரா? அவ அக்கா இல்ல, சமயக்காரி மீனாட்சி. தம்பி சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க சாப்பிட வாங்க. சாமிகளே, உங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்களும் சாப்பிட வரலாம்.
சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வெறுப்பா போச்சுடா மச்சான். தெரியாதனமா சித்த வைத்த சாமியார்னு சொல்லிட்டேன். அன்னையில இருந்து அகத்திக்கிற அடை, அருகம்புல்ல ஜூஸ், பருத்தி கொட்டை சாம்பார், உண்ணாக்கு ரசம். இன்னும் 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு என் தலையில கொம்பு முளைச்சிடும். லேசா மேடு தட்டுதுல எனக்கு அதே ஃபீலிங் தான். என்ன மீனாட்சி கையால அப்பா உனக்கு சில்பா, எனக்கு இதாண்டா ஹில்பா. என்ன எலவடா ஒரு பொழப்பையும் காணா. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதமா? ஜோலிக்கே பேச்சேகாக. நாட்டு சாராய கடை. என்னடா பொழப்பு இது? சாமியாரோட சாராய கடை. கடை வா வாங்குது, உட போங்குது. என்ன பண்ணலாம்? ஓ உடைய ஒழிச்சிட்டா போச்சு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? யார் யாரு? இந்த கடை ஒன்லி சாமியாருக்கு மட்டும்தான். சாமியாருக்கு மட்டுமா? அட நீ சாமி தானா? பேர் என்ன? கடிகளுங்க சுவாமிகள். ஆனால் இப்போது குடிகளிங்க சுவாமிகள். போடு 500. எனக்கு 500? 1000 2000 போட்டு தள்ளுங்க சாமிங்க. அப்ரண்டிஸா? அப்ப நீ நினைப்பது போல் நான் நிஜ போலிச்சாமியார் அல்ல. நட்புக்காக கௌரவ வேடம். சாப்பிடுறதுக்கு 500, பார்சல் 3 லிட்டர் பிஸ்லரி பாட்டில. பிஸ்லரி பாட்டிலா? அதென்ன பிஸ்லரி பாட்டில்? அதாவது நம்ம சாமியாருங்க முன்னால சாராயம் குடிக்கலாம், கற்பழிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை கூட பண்ணலாம். இவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா நான் தங்கி இருக்கிறது சம்சாரி பள்ளி விடாச்சே. ஒழுங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு மறைச்சு குடிக்க வேணாம். அதுக்கு தான் பாத்து பிஸ்லரி நினைச்சு வேற யாராவது குடிச்சிட போறாங்க. நீ ஊத்துனா வெண்ண. என்ன சொன்ன? பல்லுக்குலாம் தெரிஞ்சு போடும். நான் இங்க சொன்னேன். அம்மா கோவக்காரனா இருப்பான் போல் இருக்க. இது ஹாஸ்பிட்டல் வச்சிட வேண்டியா? என்னடே அதெல்லாம் முடியாது. டேய் முடியாதுப்பா. ஏன்டா முடியாது? முடியாதுன்னா முடியாது. யாம் தியானம் செய்யும் போது இங்க என்ன ஒரே கஸ்ம கசு அண்டங்காக்கா உசு. வாங்க சாமி. சம்பந்தி நான் சொல்லல, நம்ம ரோமியோவை காப்பாத்தின சாமி இவர்தான். பெரிய மகான். இவரா? சாமி தண்டம் சமர்ப்பிக்கிறேன். டோலாக்கு டோல் டப்பி மா அப்படின்னா யாருக்கு தெரியும்? எல்லாம் சித்தன் பேச்சு, சிவன் பேச்சு. சாமிகளே நாங்க ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். இவன் தான் முடியாதுங்கிறான். மகனே முடியாது முடியாது என்று சொல்லி அவர்களை ஏன் விரோதித்துக் கொள்கிறாய்? பிளாஸ்பேக்கை நினைத்துப்பார். டீயும் பண்ணுமா வாழ்க்கை? ஆனால் இப்பொழுது பால் என்ன, பழம் என்ன, பெப்பர் பாயா என்ன, குழுகுழு ஏசி என்ன எண்ணிப்பார். எனக்கு அதுக்கும் கல்யாணமா மொட்டையா கவனிச்சுக்கோ. கல்யாணமா? கூடாது கூடாது. தோஷம் இருக்கின்றது தோஷம். அப்ப இப்பதான் கல்யாணத்தை வச்சுக்கிறது? தோஷம் முடிந்த பிறகு. தோஷம் எப்ப முடியும்? 1 மாசமோ 2 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ 4 மாசமோ. என்ன இப்படி போட்டு குழப்பறாரு? சுவாமிகள் ஆன்மீகத்துக்கு வருவதற்கு முன்னால் அரசியலில் நாறிக் கொண்டிருந்தாரோ? எனக்கு மறுஜென்மம் கொடுத்த சுவாமிகளே சொல்லிட்டாரு, இனிமேல் நோ கல்யாணம். புரிஞ்சுதா? என்னை கேட்காமல் சொல்வேனா மகனே? எனக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. நான் உடனே செல்ல வேண்டும். சத்துக்கிறதாப்பா. யாரு? செட்டியார் கஞ்சப்ப. ஏன்டா 2 பேர் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். 20 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஆளுக்கு பாதி 10 10. ஏய் பாதியா? 20ல பாதி 10 தான். ஏய் அப்ப மீதி? ஆப்டி ஆல்கி மாவ் கண்டுக்கிட்டியா? ஏய் குர்ரா டயர்டா இருக்கு, குடிக்கணும்டா குர்ரா குர்ரா. ஏய் சுடுகாட்டு போயிட்டு வந்திருக்கோம், வாடா குயிக்கலாம். முடியாது. என்னது வரமாட்டியா? வரியா வரமாட்டியா? வாடா முடி. டேய் 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 வேணாம்டா. சொன்னா கேளடா, விட்டுடா. சொன்னா கேளடா. டேய் வேணாம்டா. சொன்னா கேளடா. டேய் வேணாம்டா. சொன்னா கேளடா. சொன்னா கேளடா. நீ நில்றா. பிளட்டம்மா. ஏய் டேய் சொன்னா கேளடா. உணர்ச்சி தப்படாத. உடா.
உனக்கு அறிவே இல்லடா. என்னடா ஒரு பிக்கெட் தனியா போயிட கூடாது. உடனே ஜமால் வேலை காட்டுருவீங்க. ஏய் ஏய் என்ன பம்பர கணக்க தூக்குற? யாரா தூக்குறா? என்னடா கூப்பிட்டு அடிக்கிற? பின்னடா இவர் பெரிய லாட் லங்கோட்டா. உண்மையில சேர் பட்டாம சந்தனமா பட்டம். ஈ கேன மேடம். யாரா கேன? நானு. சரி ஏமல படலடா, ஓமல பட்டிருக்கேன். சோவாட்டா அதுக்காக கையில கல் எடுத்துறதா? கல்லு ஓங்கையில தான்டா இருக்கு, பேப்பையில. அம்மா 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 ஆத்தா. பாத்தீங்களா மேடம், உங்ககிட்ட வம் பண்ணால கடவுளா பார்த்து குத்துடுச்சு. புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க மேடம். தலையில கிரீடமும் கால்ல தாமரையும் 4 கையிலே தவிர அப்படியே மகாலட்சுமி பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். இப்படி கேலண்டர்ல பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். ஆமா. ஏண்டா ஒரு அப்ராணிய கூட்டி குப்புற தூக்கி விட்டுட்டு காலண்டர் கடியாரம்னு வர்ணிக்கலையா? வடிது தொடச்சுக்க. சுப்லட்ட மாவ். ஏய் ஆப்டியாலிக்கு மாவ். பிண்டலிக்கு மாவ். ரிவர்காதி பாம். கிரிகிரி பெக். காப்டிகான்ஸ். காக்கா உஷ். என்ன யாரையுமே காணா? போயிட்டாங்களா? சுபா மேடம். மேடம் யுவர் நேம் மேடம்? பியூட்டி, ஸ்கூட்டி, நாட்டி. மேடம் யுவர் அட்ரஸ் ஐ வாண்ட் மேடம். யூ பியூட்டிஃபுல் மேடம். ஐ பியூட்டிஃபுல் மேடம். ரெண்டு பேர் அந்த அம்மா போயாச்சு. அப்படியே கண்ணே நிக்கிறாங்கடா. ஏன் ஒரு சேர் போட்டு உட்கார வை. என் புத்திய 4 பேர் சம்பளத்துக்கு வச்சு செருப்பாலே அடிக்கணும். வருமானம் பத்திரம் பாக்குறேன். போட்டா இட்லி. உனக்கு இதுவே அதிகம். இதுல கணக்கு வேற கண்டக்க மண்டக்கா ஏறிக்கிட்டே இருக்கு. முதல்ல கைய கழுவு. ஏகா நான் எனக்கா கேக்குறேன்? சாம்பார் மீந்து போச்சு அதுக்கா கேக்குறேன். ஆமா, சாம்பாருக்கு இட்லி, இட்லிக்கு சாம்பார்னு குடுத்துக்கிட்டே இருந்தா என் பழப்ப அவ்வளவுதான். அப்பா நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. என்னடா பாக்குற? என்ன பாக்குற? நாம இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தோம்? இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன? பொறுமை பொறுமை, பதறாத. நாம இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த காஞ்ச கருவாட மூஞ்சில பாத்துக்கிட்டு இந்த கருமை இட்லி திங்கிறது? வாழ்க்கையை சுகமா அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிக்கிற முகர கட்டிய பாரு. என்ன பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இதோ பார் இன்விடேஷன். அப்படின்னா நம்ம 2 பேரையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து கூப்பிட்டுருக்காங்கடா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்துக்கா? ஏதுடா இது? கீழே கிடந்துச்சு, கப்புன்னு பொறுக்கிட்டு வந்துட்டு அமுக்கி வாசி. பப்ளிக் பண்ணாத. போங்கடா பொறுக்கி பசங்களா. பயமா இருக்கடா. ஏன்டா பயப்படுற? இல்ல வாடா. குட் ஈவினிங் சார். ஜுராசிக் பார்க். வந்து Mrs. and Mr. Sharma. Dr. Sharma? வணக்கம் சார். ப்ளீஸ் கம். தேங்க்ஸ். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். இந்த கிளாஸ் ஒரு கட்டு பிடிக்குது. Ladies and gentlemen, now let me introduce the great autopsy surgeon Dr. Sharma, பிரபல பிரேத பரிசோதனை நிபுணர். நான் சொல்லல நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாம செய்யறது மட்டமான தொழில்னு யாரா சொன்னா? நீ தில்ல உட்கார். அட்டாப்சி சர்ஜன் என்னடா புரியல? அட்டாப்ஸ்னா டான்ஸ், நீ ஆடுறது. ஜர்ஜன்னா மோளம், நான் அடிக்கிறது. Now, ladies and gentlemen, இவர் டாக்டர் சர்மாவுடைய க்ளோஸ் அசோசியேட். உங்க பேர் என்ன சார்? பவால். பவால்? எஸ், பேட்மேன். ஃபனி நேம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில தாங்கள் கலந்து கொள்ள சம்மதித்ததற்கு இந்த செம்பூர் தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இது முடிந்தவுடன் அனைவரும் டின்னர் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பிரேத பரிசோதனை சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு டாக்டர் சர்மா பதில் அளிப்பார். என்னடா இது கேள்வி அது இதுன்றா? டேய், பிரேதம் தானே எவ்வளவு பார்த்திருக்கான். அடி தூள் கட்டு. டாக்டர் சர்மா, அட்டாப்சிக்கு ஒரு பாடி வந்திருக்கு. முதல்ல என்ன செய்வீங்க? முதல்ல சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்னடா பவன்? மேல சொல்லு. இந்த பாருங்க, முதல்ல பாடியை நல்லா கழுவிடுவாங்க. யூ மீன் கிளீனிங்? அதான் 2 ஒண்ணு தான். குந்து நெக்ஸ்ட். டாக்டர், கிளீனிங் அப்புறம் என்ன? ஒருவேளை சாவே பார்த்தது இல்லையா? இது கூட தெரியாம தெரியறானுங்க மூதேவி பசங்க.
கழுவுனதுக்கு அப்பால அவங்கவுங்க வழக்கப்படி குங்குமம் 90 வச்சிட வேண்டியதுதான். போற வழிக்கு புண்ணியம் இல்லையா? டாக்டர் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டடா இருக்காரு. இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறாரு. டாக்டர், இந்த துறையை தேர்ந்தெடுத்தோம் சொல்லி உங்களுக்கு அருவருப்பா இருந்தது இல்லையா? இந்த வர்றா அருவருப்பு தான். என்ன பண்றது, தொழிலாச்சு ஃபுல்லா ஏத்திக்கிற வேண்டியதான். ஆனா சர்மா அப்படி கிடையாது, ரொம்ப சுத்தம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க சம்பளம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கொடுத்துற போறாங்க பிசினாரி பசங்க. காடு வரைக்கும் ஆடி கொண்டு விட்டுருவான், கொல்லி வச்சாலும் ஓடிடுவானுங்க. கபார்னு அணைச்சிட்டு வேடி சட்டையை உருட்டு ஓடிட வேண்டியதான். What is this nonsense? I am Dr. Sharma. எவன் வந்து இங்க பேர சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? இம்போஸ்டர். உங்களுக்கு அறிவு வேணா? இவன் டாக்டர் சர்மா இல்ல, யாரோ ரோட் சைடு ரோமியோ. தூக்கி வெளியேறீங்க. யார் பார்த்து ரோட் சைடு ரோமியோ? யாரை பார்த்து ரோட் சைடு ரோமியோ? என்ன பார்த்து ரோட் சைடு ரோமியோ? உன்னை பார்த்து ரோட் சைடு ரோமியோ. நான் என்ன பார்த்து ரோட் சைடு ரோமியோ? யார் பார்த்து நாங்க ரோட் சைடு ரோமியோ? நான் கெட்ட கெட்ட வந்து உனக்கு மேல பேசி விட்டானே. வந்து வாங்கடா இந்த ஏரியா அவங்க டேய். வாங்கடா டேய். வணக்கம் சுவாமிகள். தூ தீசி பண்ணி மஸ்து மஸ்து. நீயா? என்னமோ இப்பதான் முதல்ல சுவாமியை பாக்குறபடி நீயா அப்படின்றீங்க. இது வேற நீயா சபா? ஆப்டி ஆல்கி மாவ், பிண்டலிக்கு மாவ், ஆர் எவர்காதி மாவ், கிரிகிரி பேக், கேப்லிகா, காக்கா உஷ், கஸ்பக்கஸ். ஐயே, என்னங்க இது? மேனேஜர் சபாபதி, இது தேவ பாஷை, உமக்கு புரியாது. யாம் ஒருவன் தான் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு தேவ பாஷை புரியாட்டி பரவாயில்ல, ரோமியோ மெட்ராஸ் ஆனதான் புரிய மாட்டேன். ரோமியோ சார், இப்ப நீங்க ரொம்ப மெட்ராஸ் பாஷை பேசுறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மண்டையில் அடிபட்ட காரணத்தினால வாசி நரம்பு பிசகி விட்டது. யாம் சரி செய்து விடுவோம். பாஷை நரம்புன்னு ஒண்ணு இருக்கா? நீ என்ன சபாவா லோ சபாவாயா? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் போய் ரூம் ரெடி பண்றேன் சார். முதல்ல ஜெய்பா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. என்ன சத்தம் இங்க? ஹம்சகி முகாபுலா. கர்மண்டா. எங்கடா இங்க? மனுஷனா நீங்க? நீ பாட்டுக்கு பம்பாயில அத்துட்டு வந்துட்ட. கையில காசு இல்ல, பையில பணம் இல்ல. இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அதான் இங்க வந்தேன். காசு இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படிடா இங்க வந்த? எல்லாம் வித்தவுட் தான். வித்தவுட்டா? ஆமா. அங்க இருந்து ட்ரெயின்ல வித்தவுட்ல வந்த? ட்ரெயின்ல வர கிழிச்சாவேன் பாரு. வித்தவுட்ல பிளைன்ல வந்தேன். என்னது? ஃளைட்லயா? கல்ல பிளைட். எம்மாடே படிக்கட்டா தள்ளி விட்டா செத்து விட்டா வனடா போய்க்கமா. கொலை கொலை கொலை. தம்பி ஏக்கா சந்தாளா டேய் உன்னை சொல்லப்படாதடா. அவ அக்கா இல்ல, சமயக்காரி மீனாட்சி. தம்பி சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க சாப்பிட வாங்க. சாமிகளே, உங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்களும் சாப்பிட வரலாம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வெறுப்பா போச்சுடா மச்சான். தெரியாதனமா சித்த வைத்த சாமியாருன்னு சொல்லிட்டேன். அன்னையில இருந்து அகத்திக்கிற அடை, அருகம்புல்ல ஜூஸ், பருத்தி கொட்டை சாம்பார், உண்ணாக்கு ரசம். இன்னும் 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு என் தலையில கொம்பு முளைச்சிடும். லேசா மேடு தட்டுதுல எனக்கு அதே பிள்ளைங்க தான். என்ன மீனாட்சி கையால அப்பா உனக்கு சில்பா, எனக்கு இதாண்டா ஹில்பா. என்ன எலவடா ஒரு புலப்பையும் காணாம். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதமா? டோலிக்கே பேச்சேகாக. நாட்டு சாராய கடை. என்னடா பொழப்பு இது? சாமியாரோட சாராய கடை. கடை வா வாங்குது, உட போகுது. என்ன பண்ணலாம்? உடைய ஒழிச்சிட்டா போச்சு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? யார் யாரு? இந்த கடை ஒன்லி சாமியாருக்கு மட்டும்தான். சாமியாருக்கு மட்டுமா? அட நீ சாமி தானா? பேர் என்ன? கடிகலுங்க சுவாமிகள். ஆனால் இப்போது குடிகலிங்க சுவாமிகள். போடு 500. என்னது 500? 1000 2000 போட்டு தள்ளுங்க சாமிங்க. அப்ரண்டிஸா? அப்ப நீ நினைப்பது போல் நான் நிஜ போலிச்சாமியார் அல்ல. நட்புக்காக கௌரவ வேடம். சாப்பிடுறதுக்கு 500, பார்சல் 3 லிட்டர் பிஸ்லரி பாட்டில. பிஸ்லரி பாட்டிலா? அது என்ன பிஸ்லரி பாட்டில்? அதாவது நம்ம சாமியாருக்கு முன்னால சாராயம் குடிக்கலாம், கற்பழிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை கூட பண்ணலாம். இவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா நான் தங்கி இருக்கிறது சம்சாரி பள்ளியை விடாச்சே. ஒழுங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு மறைச்சு குடிக்க வேணாம். அதுக்கு தான் பாத்து பிஸ்லரி நினைச்சு வேற யாராவது குடிச்சிட போறாங்க. நீ ஊத்துனா வெண்ண. என்ன சொன்ன? பல்லுக்கெல்லாம் தட்டி போடும். நான் இங்க சொன்னேன். அம்மா கோவக்காரனா இருப்பான் போல் இருக்க.
இது ஐஸ் பெட்டில வச்சிட வேண்டியது. என்னதே அதெல்லாம் முடியாது. டேய் முடியாதுப்பா. ஏண்டா முடியாது? முடியாதுன்னா முடியாது. யாம் தியானம் செய்யும் போது இங்க என்ன ஒரே கஸ்ம கசு அண்டங்காக்கா உசு. வாங்க சாமி. சம்பந்தி நான் சொல்லல, நம்ம ரோமியோவை காப்பாத்தின சாமி இவர்தான், பெரிய மகான். இவரா? சாமி தண்டம் சமர்ப்பிக்கிறேன். டோலாக்கு டோல் டப்பி மா அப்படின்னா யாருக்கு தெரியும்? எல்லாம் சித்தன் பேச்சு, சிவன் பேச்சு. சாமிகளே, நாங்க ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். இவன் தான் முடியாதுங்கிறான். மகனே, முடியாது முடியாது என்று சொல்லி அவர்களை ஏன் விரோதித்துக் கொள்கிறாய்? பிளாஸ்பேக்கை நினைத்துப்பார். டீயும் பண்ணுமா வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது பால் என்ன, பழம் என்ன, பெப்பர் பாயா என்ன, குழு குழு ஏசி என்ன எண்ணிப்பார். எனக்கு மதுக்கும் கல்யாணமா மொட்டையா கவனிச்சுக்கோ. கல்யாணமா? கூடாது கூடாது, தோஷம் இருக்கின்றது தோஷம். அப்ப எப்பதான் கல்யாணத்தை வச்சுக்கிறது? தோஷம் முடிந்த பிறகு. தோஷம் எப்ப முடியும்? 1 மாசமோ 2 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ 4 மாசமோ. என்ன இப்படி போட்டு குழப்பறாரு? சுவாமிகள் ஆன்மீகத்துக்கு வருவதற்கு முன்னால் அரசியலில் நாறிக் கொண்டிருந்தாரோ? எனக்கு மறுஜன்ம கொடுத்த சுவாமிகளே சொல்லிட்டாரு, இனிமேல் நோ கல்யாணம். புரிஞ்சுதா? உன்னை கேட்காமல் சொல்வேனா மகனே? எனக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. நான் உடனே செல்ல வேண்டும். அம்மா துணி தைக்கலையோ? துணி அதெல்லாம் தேய்ச்சி தாண்டா போட்டிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொல்றா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேய்ச்சி கொடுப்போம். துணி தைக்கலையோ? துணி இந்த வீட்டுல பாக்கி தரணும். குரல் விடுறா. அம்மா அம்மா. இந்தா நிறுத்துமா. அம்மா நான் பிச்சு போட்டுருவேன். நீ எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? ஆளுங்களை பாடுறா. எங்க உன் புருஷன்? பக்கத்துல பிச்சை எடுக்க போயிருக்காரு. டேய், பிச்சைக்கார வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முதல் ஆளு நீ தாண்டா. சரி சரி, உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரணும், அதை கொடு. அதுக்குதான் 6 இட்லி போட்டால சரியா போச்சு. டேய், இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க. ஐயோ 2 இட்லி சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? சரி 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா. நம்ம 2 இட்லியெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். பக்கத்து தெருல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை, அது கூட எச்சதான். அந்த எச்சியை சாப்பிடுவோம், இந்த எச்சியை எவன் சாப்பிடுவான்? வாஸ்தவம் தான். இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? வாங்கி கட்டிக்க. நான் தான் குரலை குறுக்கி கூடுன்னு சொல்றேனே அம்மா அப்படின்னு. அம்மா, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி கொடுக்குறிய. அண்ணே 3 இட்லி பாக்கி இருக்கனே. அப்படியா? ஆமா. சரி, இந்த நாய் கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும். இதான் மிச்சம். தள்ளு தள்ளு. ஐயா போடா. சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்கு பிள்ளை. ஆமா, நாங்க பிச்சைக்காரரு, இவர் பெரிய பிர்லா பேர. அம்மா அம்மா. டேய், நீ எதுக்கு சிரிச்ச? சும்மா சிரிச்சேன்னு. டேய், நீ சும்மா சிரிக்க மாட்டடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இவன் ரேஞ்சில் நினைச்சு பார்த்திருப்ப, சிரிச்சிருப்ப. அது பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எத்தனை வருஷமா என் கூட நீ சுத்துற. டேய், இவன் தோத்துறா. டேய் போடா போடா. என்னடா நாங்க போறது இருக்கு, நீ வர. தள்ளு தள்ளு. போடா போடா நாய. போ. கிழிஞ்சது கிழியாது, வச்சது வைக்காதது. போனவன் கடையில கொடுத்து பாத்தீங்களா? மா, எனக்கு ஒண்ணு கொடுங்க, தைச்சு தர்றேன். அப்படி எல்லாம் தரமாட்டாங்கடா கோவிந்தசாமி. சார், நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். இரு இரு இரு, நீங்க எல்லாம் போங்க போங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அட, நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன்? கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காகத்தாண்டா. என்ன கேரகமோ, இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? காலையில இருந்து அலைகிறீங்க, யார் உங்களை சீந்துனா? டா, இதுல 1 ரூபா இருக்கு, 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. அண்ணன் தர்றாரு, வாங்கிடா. நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம். அட மேடா இருக்கு, நீ எப்படி தள்ளுவ? கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, பிரிஞ்சது பிரியாது, பட்டன் வச்சது வைக்காதது. வண்டி நிறுத்துறா. தாயம்மா வீடு வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு தள்ளது நானு, தண்ணி குடிக்கிறீங்களா? முதலாளினா ஏறக்குறைய அப்படித்தானே இருப்பாங்க. கேள்றா. அம்மா, யாரு? அட கோயிந்தசாமி, நீயா? கிழிஞ்ச துணியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் ஊரே சொல்லுத, குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இரு வரேன். அடேங்கப்பா, ரொம்ப தாகமா? ஏப்பா கோயிந்தசாமி, என்ன தொழில் எல்லாம் ஓடுது இல்ல? தொழில் எங்க ஓடுது?
வண்டி ஓடுது. வண்டி வாங்கிருக்கியா? அந்த வண்டியில நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த வண்டியை சொல்றியா? வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா. ஏன்? ஒரு வீட்ல கிழிஞ்ச துணியே இல்ல. இல்லையா? போட்டா தானே போடுறதே இல்லையே. ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாய்ங்க. போற போக்க பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல் இருக்கு. இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு 25,000 அட காது கேட்காதா? 25,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா? 25 ரூபாய்க்கு விட்டு கடாச்சிட்டு நான் வெளியூர் போட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஏய் கோயின்சாமிண்ணே, அங்கராசி எப்பப்பா வந்த? நான் போய் வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா இந்த ரேஞ்சில என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமாப்பா? ஐயோ என்னாச்சு உங்க காலு? டேய் எனக்கு கால் கை போயிடுச்சு பாத்தியா? இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? சைடுல ஒரு டாக் நிக்குது பாத்தியா? டாக்கா? இத வச்சிட்டு மில்லே வச்சிருந்தாலும் விளங்க மாட்டான். அதெல்லாம் விட்டு கடாசியாச்சுப்பா. இங்க பாருங்க, இதாவது மிஞ்சி சந்தோஷப்படுங்க. இது மிஞ்சிருக்கு, நான் ஏன்டா சந்தோஷப்படணும்? கோயின்சாமிண்ணே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பாம்பேக்கு போய் டெய்லரிங்க பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன். அத நீங்க தான் டெய்லர், இவர்தான் காஜா. கை கொடு, நமக்கு விடுவி காலம் வந்தாச்சுப்பா. உனக்கு என்னமா? சுடிதா 36, 22, திரும்ப கை நீட்டு. 24, 40 போ. உனக்கு என்னமா? மிடி 22, 30 திரும்ப. சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ எல்லாரும் பாபா டெய்லர் கடைக்கு போறாங்க, நம்ம கடைக்கு ஒரு பொங்கலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கலிகாலண்டா. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. தங்கராசு, நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஊர்ல கடை வச்சதே தப்புப்பா. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நம்ம தானே. சீ போடா. உனக்கு என்ன தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கட்டே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. டேய் காஜா பையா, அனுப்புடா. எல்லாம் ஒத்த எறும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. வாமா போதுமண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இந்த பார், உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாங்கி உட்கார்ந்துருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைக்க அனுப்பான். திருப்பி விடுறா. போமா அள்ளிட்டு போடா. மாமா நான் தைச்சு தரேன். போ. ஏங்கா முனியாண்டி டெய்லர் மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன, பாம்பே டெய்லருக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன். பாவாடை தைக்கிறதுக்கு பதிலா ஜட்டி தைச்சிட்ட கேரங்க பிடிச்சுவேன். பாக்குறது பாரு காவிட்டி வாய. தங்கராசி, இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதியை நீங்க பாத்துக்கோங்க கோவா. நாய தண்ணி கிண்ணி போட்டுக்க மேல சாயிரா? இல்லண்ணே டயர்டா இருக்குண்ணே. ஏண்டா நாங்க 2 பேரும் தான் வேலை செஞ்சா டயர்ட் ஆகிட்டோம். நீ சும்மா தான் நின்னுட்டு இருந்த. போன்னு சொன்னனே. அதுக்கே டயர்ட் ஆகிட்டியா? அங்க திரும்பி பாரு. ஐயோ 2 மைல் இருக்கு இருக்கே. இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கிற கதை இல்ல. இன்னைக்கு நம்ம கடை பந்துன்னு சொல்லு. எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் விட்டுப்பட்டு வந்து நிக்கிறானுங்க. அதுகளை எல்லாம் போய் கூட்டி சொல்லு. ஆமா அண்ணன் கூட தானே. வா. பாப்பா என்ன? பாம்பே கோவா, என்னது கணக்கு வந்து பாத்தி கீழ இருந்து மேல வரைக்கும் ஊத்து பாத்துட்டு இருக்கற? கஸ்டமர் இருக்காதே? அவனும் கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? துணி தைக்கணும். ஆமா உங்களுக்கு கொஞ்சம் தைக்கணும். என்ன மாதிரி துணி? ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட். ஹாஃப் பேண்டா ஃபுல் பேண்டா? ஃபுல் பேண்ட்.
ஜிப் வச்சு தான் வைக்கிறதா? வாட்? இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ல வேணும்னு? மல்டி கலர், சிங்கிள் கலர்? சிங்கிள் கலர். ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ, இதுல தைக்க முடியாது, எல்லாம் தெரியுமே. இது ஷர்ட்டுக்குங்க, இது பேண்ட்டுக்கு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். இல்ல காபி, டீ, போன்விட்டா? உங்க இஷ்டம். ए भैया, ஐயா கேவனா एक टी ले आओ. ஏ भैया लड़का लड़की की की लड़का लड़की 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 की எடுத்துருவோமா? என்ன சார், அளவே எடுக்காம தைக்கிறதா உங்க ஸ்பெஷாலிட்டி? நாங்க ஏன் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போறேன். ஜஸ்ட் மினிட், டோரை க்ளோஸ் பண்ணிட்டா? வா பாம்பே எடுத்துட்டீங்களா? யா குறிச்சுக்கோங்க. முதல்ல சர்வதேச லெவல்ல உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு டிசைன் நான் என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். அத உங்களை தவிர வேற யாரும் போடவே முடியாது. அப்புறம் எதுக்கு தூக்கி தூர விட்டு எறிஞ்சிரு? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் ட்ரெஸ்ஸே தேவையில்லைங்கறியா? ஐயோ கோவா. பாம்பே பாம்பே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டப்பா. நோட் நோட். அந்த கையை கொஞ்சம் இப்படி வைங்க. இருங்க. நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். ஆமா 22. அப்படியே திரும்புங்க. நெக் 14. ஹிப் 28. பாட்டம். ஸ்டாப் இட். காபி ஆயே. நாய் வந்துட்டான். குடுறா. காஃபி. எஸ் காஃபி. என்னங்க அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? தெரியல. யோ, அளவெடுக்க வந்த பொண்ணு இந்த பெரட்டு பெரட்டுனா என்னையா ஆகிறது? சாப்பிடுங்க. காஃபில சுகர் போடல, அதான். சாப்பிடுங்க. போதுமா? 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 இப்ப சாப்பிடுங்க, சரியா இருக்கும். என்னாச்சு? பத்தல. லாரியில வந்துட்டு இருக்கு, அதையும் அவுத்து விடுறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வரட்டுங்களா? வாங்க. வரேன். வாங்க. பாய். வாங்க. பாய். வாங்க. பாய். நீ எங்கடா போற? ஏத்தி விட்டு வரேன். எதுக்குடா? கார்ல. அவங்களுக்கு கார்ல ஏறிக்க தெரியும், மூடிட்டு போய் காஜா எடுப்போம். மிஸ்டர் பாம்பே, எஸ் கோவா. ஒரே நாள்ல வித்தின் 1 ஹவர்ல வரட்டுமா வரட்டுமான்னு சொல்ல வச்சிட்டியே, அது எப்படி? தட் இஸ் பாம்பே ஸ்டைல் கோவா. யா யா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன கவிதை, என்ன கவிதை? நீங்களே இருக்கீல. செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். கவிதையாடா இது? பின்ன காலையில 7:30 மணி ரேடியோல பாடின பாட்டா இது? என்னென்ன? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஆமண்ணே, அந்த படம்தான். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஓ, அந்த பாட்டா இது? வேற எந்த பாட்டு நினைச்சேன்? தங்கராசு, கவிதை தெரியலனா என்ன மாதிரி கவிதை கேட்டு தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் போன்ற பிஞ்சு உதடுகளே, பாட்டியில் இருக்கும் கடலை உருண்டையே, கட்டிச்சு திங்கும் நெய் முறுக்கே, காரி துப்புமோ மூஞ்சியே, நாயே. இதெல்லாம் ஒரு கவிதையாடா? இந்த மாதிரி கவிதை பாடுறா நான் உட்கார்ந்துருக்க பீப்பாயி, அது தலையில போய் அவுத்துடு. படா. தங்கராசு, நீ பெரிய இடத்தை டச் பண்ணிட்டு இருக்கிறம்மா, அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். அப்படி ஒரு டேஞ்சர் பொசிஷன் வந்துன்னு வெய்யே, எங்க நிலைமை பட்டன் வச்சது வைக்காதது, கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது. அவங்களுக்கு என்ன தெரியும்? Come my darling. எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்த வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சாமி, எனக்கு பசிக்குது.
சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன என்ன? அறிவுகெட்ட முண்டம். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சியா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? என்னவா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பார்க்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சது இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டு தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணே எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்கிட்ட இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு அந்த ஆளு முடிச்சிடுற. அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோல்சாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடறதே குழி பறிக்கிறது இதானா? அவன் வந்தானா காரியமே கெட்டு போயிருமேடா. டேய் மஞ்சுளா வந்தாச்சு. ஆமா வாமா வாமா. என்ன இவ்வளவு லேட்? நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீனா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனால தான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியே பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே பொல்லாத நாய்க்கு அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பார்த்து விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே. உன் வேலையை நடத்து. கடையில் இருந்தா கலகலப்பா இருக்கட்டும். வாங்க வா வா. இந்த பொம்மையை நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு அடடடடா வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான். அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு. உன்னை அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலேயே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல அவன். அவ்வளவு அன்பு உன் மேலதான் வச்சிருக்கான். இந்தா இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத. வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? பா கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ போச்சு போச்சு போச்சு. ஐயோ வாட் இஸ் திஸ்? என் டார்லிங்க யார் இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் Dress போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டி விட சொன்னது? அட நானா அப்ப கட்டினேன். அதே எடுத்து கட்டிக்கிச்சு. அதே எடுத்து கட்டிக்கிச்சு. ஆமா, இப்போ என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க. இந்த மாடர்ன் Dress மாட்டி விட போறேன். ஓகே? வா, என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரரே ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. வா, கண்ணடிக்குமா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். வரதடே. ரைட். ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ ஒரு குட்டிக்காரன் நடிக்குமா? அது இவ அடிப்பான். வேணா இத டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ சரி சரி, எனக்கு ஒரு இச்காம் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு தான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதுடா, பார்த்தா சொல்ல முடியும். ஒன்னு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே, கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம் இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீர்ந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓ பேட்டரி தீர்ந்து போச்சா? இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிடுச்சு, நான் கொடுக்குறேன். என்னது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா? என் பொம்மையை எனக்கு தெரியாதா? நீ பாம்பே வச்சே. So darling, என்ன என்ன அண்ணே, எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இருடா, எனக்கு மட்டும் இத பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இன்னைக்கு கடை லீவ். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படட்டும். என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டி இருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா?
சோசியல் பிரமானந்தம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அவர் பெரிய மகானாச்சே. அவர் தானே இவரு? அவரா இவரு? சாமி வாங்க உட்காருங்க. சாமி என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லனே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும்னே. அப்படியா? திருச்சில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருச்ச? என்ன கையா? இல்ல 10 லட்சம். சாமி எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது கையே இல்லைங்க. அப்ப விட்டுரு. அது இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாளிகையில் இருக்கிற அவங்க எங்க? மாச கடைசியில பீடி கலையிற நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கையை அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குமுங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா. நான் அடிச்சு சொல்றேன், அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. இங்க பாருங்க. டேய் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருங்க. எங்க? இங்க. எதுக்கு? பாருங்க. ஓஹோ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு. ஒரு அந்நியோன்யமா பழகலாம்னு. அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேனா இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240யா? ஆமா, 2 பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்போ உடனே நான் அவரை பார்க்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்புறம் 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். ப்ளீஸ். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்க தான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல கீழே உறிஞ்சிர? ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. காதை கொடு. குடியா? குடிச்சிரியா? குடிச்சிரியா? என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சி வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க, கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணா அண்ணனா? அண்ணிங்கிறதுக்கு தாங்க அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல ஒதடு இல்லீங்க, பாருங்க. எது காட்டுறா? அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலேயே நில்லு. மாட்டுக்கு துணையா வா கண்ணு. வாங்க. அம்மா. என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன புள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே எகிரிடும். எதுக்கு? வயிற்றுல கையை வச்சுட்டே போ. மெதுவா மெதுவா. தாயம்மா, இதெல்லாம் யாரும் உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷன் ஊரு விருப்பாச்சி, ராவல்லா கண்காட்சி. இப்ப என் மக புள்ளத்தாச்சி. நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சி. தாயம்மா, வயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் புள்ளத்தாச்சி மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த 1.25 கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதலிர வண்டைக்கு பொண்ணும் மாப்பிளையும் பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டை அள்ளி தின்னுட்டாங்க. பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டைலர் வேலைதான். அவர் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பண்ண மறக்கவே மாட்டாரு இல்லைங்க.
ஐயோ அது ஒரு பேச்சுக்கு. இப்போ புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கன்னா எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷனை வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டானுங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். எங்க ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி சரி அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே. இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க 2 நாள் கழிச்சே வாங்க. ஐயோ என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துவீங்க போட்டிருக்கேன். அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க. 2 நாள் தங்கிட்டு போட்டோம். 2 நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி இருக்கட்டும். வா வா வா. என்னங்க? யார் மணி? எழுதுட முனியாண்டி இல்ல? அடச்சி அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றியா நீ? அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. என்ன? ஜாக்கெட் ஒண்ணு தைக்கணும். ஐயோ நாய் சவகாசம் சேலை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நமக்கு ஒத்து வராது. ஜாக்கெட் எல்லாம் ஒன்னங்கட்டே போய் தச்சுக்க. இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கையால ஜாக்கெட் தச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலைங்க. அவன் தைச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல. அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு, அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. எங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவனை பாத்துறாங்களே. எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்குமான்னு திரும்பி போயிடுறானுங்க. இந்த பாரு உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. போமா போமா. இருமா. என்ன நீங்க? என்னடா ஊர்ல உள்ள பொண்ண பூரா பார்த்தோம். யாருக்குமே மச்சம் இல்ல. சோசியல் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆட போடா. இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்கு போகுதா? ஐயோ யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணே. இப்ப என்னங்கற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து தங்கராசி இல்லையேடா. தங்கராசி இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்டை லோ ஆங்கிள்ல கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம். நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி. கொண்டா. அடச்சே. இந்தாங்கண்ணே. குடுறா. ரெடியா? ரெடி. 35. வெட்டியாச்சு. 28. வெட்டியாச்சு. 12. வெட்டியாச்சு. 18. வெட்டியாச்சு. 3. இனிமே வெட்ட முடியாது. துணி இல்லடா. அடிச்சிருங்க. அடிச்சிரேன். நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். டேய் இருமா. கரெக்ட் கெடுத்து வந்திருக்கேன். ஜாக்கெட் 2 நிமிஷம் ரெடி ஆகிரும். இங்கே போட்டு பாத்து போலாம். சரி. பாப்பாவே ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? டேய் இந்த நாய் அடிச்சு தோர்த்து இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரியாத குருட்டு நாய் அடிச்சு தோர்த்துறா. எந்திரா. கண்ணு தெரியாத. போறானா? வா கண்ணு வா உட்காரு. இருக்கு. வேகமா தைக்கிறத பாரு. மொதோன்னு நான் கட் பண்ணி தைச்ச ஜாக்கெட் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பாத்துக்கங்க. அடச்சே நான் அத கேக்கலமா. பேக் என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். எல்லாருமே எப்படி பேச மாட்டேன்? எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுமல்ல. பொண்ணுக்கு இவங்க நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்டா பேசிடணுமல்ல. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீர் நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சியை கொடுப்பேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்ல. என்ன குப்புன்னு வேத்துருச்சு? மின்னல் மாதிரி பளிர்னு அடிச்சிட்டானடா. சும்மா இருக்கண்ணே. முனியாண்டி என்ன மாப்பிள்ளைகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே. நீ சொல்லிட்டியா? என்ன நான் சொல்லுவேன். பின்ன அப்புறம் அவன் கரெக்டா கேட்பான். எல்லாம் பட்சத்தோட மகிமை என்ன? போனா போது கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு? கல்யாண செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடீஸ்வரன் போறீங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான். இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான். எதுக்கு? ஒரு 2500 கேளு.
பொண்ணு மூஞ்சிய ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. சொல்றா அப்புறம் என்ன எல்லாம் எடுத்துங்கப்பா. முடிஞ்சே போச்சு. Yes, sir. Amudavalli. Yes, sir. Agamat. Yes, sir. Aisha Begum. Yes, sir. David. Yes, sir. Indrani. Yes, sir. Lakshmi Gandhan. Yes, sir. Muniyammal. Yes, sir. Radha. Yes, sir. இங்க வா அப்படி. எதுக்கு சார் இப்ப என்ன அடிச்சீங்க? எப்படி ஏதாவது தப்பு பண்ணி என்கிட்ட அடி வாங்க போற, அதைத்தான் இப்ப முன்னாடியே அடிச்சிட்டேன். வணக்கம் மாணவ மணிகளே. நலமுடன் இருக்கிறீர்களா? டேய் வீங்க இருக்குது இல்லையே, ஒரே வலி. உனக்கு அதே பிரம்ம. அன்பு, காதல், பாசம், நேசம், பக்தி, பரிவு. பிள்ளைகளே, அன்பு, காதல், பாசம், நேசம், பக்தி, பரிவு, இப்படி ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைக்கு நாம் தமிழில் பல வார்த்தைகளை தாராளமாக உபயோகிக்கிறோம். ஆனால் கஞ்சத்தனமான ஆங்கிலேயர்கள் இவை அனைத்திற்கும் ஒரே வார்த்தையை தான் உபயோகிக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் இலவு. லவ் அப்ப இளவன் சொல்றாரு, இவரெல்லாம் ஒரு வாத்தியாரா? உனக்கு விஷயம் தெரியாதா? இவரு நம்ம ஸ்கூல்லயே படிச்சு வாத்தியாரானாரு, அதனாலதான் அப்படி சொல்றாரு. உங்களில் யாராவது அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் கூற முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. முடியும் ஐயா. முடியும் என்று கூறிய மாணவன் யாரோ? ராதா தான் சார் சொன்னா. ராதா, உன் கருத்தை கூச்சப்படாமல் கூறலாம். வேண்டாம் சார். உன் ஐயத்திற்கு என்ன காரணமோ? நான் சொல்லுவேன் சார், ஆனா நீங்க என்ன அடிப்பீங்க. அடித்தே பேர் வாங்கும் ஆசிரியர்களும் உண்டு, அடிக்காமலே பேர் வாங்கும் ஆசிரியர்களும் உண்டு. இது நான் எந்த ரகத்தைச் சேர்ந்தவன் என்று உமக்கே தெரியும். கூறும், கூறி பாரும். அதாவது சார், வேண்டாம் சார், நான் இவங்கிட்ட சொல்ல நீங்க கேட்டுங்க. அவன் இவன் என்று ஆள் மாறாட்ட வேண்டாம். அவை அடக்கத்துடன் நீரே கூறும். அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? சார், உங்க பொண்ணு மேல நீங்க வைக்கிறதுக்கு பேரு அன்பு, அதே நான் வச்சுன்னு வச்சீங்க காதல். அதுக்கு வேற ஆள பாரு. வீட்டுக்கு ஒழுங்கா பணமா வேணாவா? எடுத்து கொடுறாத. அண்ணன் எங்க ராக்கெட் விடுறீங்க? சந்திர மண்டலத்துக்கா சூரிய மண்டலத்துக்கா? ஏய், கேட்கறதுக்கு பதில் சொல்ற. நீ ஏசுனாத நினைப்பா. அட உன் கண்ணத்துல நான் அடிப்பானே, உங்க அப்பங்கிட்ட பதில் சொல்லுவானே. உன்னை எப்படி கண்டிக்கிறன்னு எனக்கு தெரியும். நடராசா, கூப்பிட்டீங்களா சார்? ராதா கணக்கு நோட்ல ராக்கெட் செய்து விடுறான். அவன் தலையில டனால் ஒரு குட்டு வை. ஏன்டா சிரிக்கிற? சார், நீங்க என்ன நிஜமா தானே கொட்ட சொன்னீங்க? இவன் கொட்டுற மாதிரி நடிக்கிறான். ஏய் ராதா, அவனுக்கு எப்படி குட்டுறதுன்னு தெரியல. எங்க குட்டி காட்டு.